நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருந்தது, முரண்பாடு இருந்தது, கருத்து வேறுபாடு அவர்கள் மத்தியில் நிலவியது. அப்பொழுது ஒருவர் மற்றவரை பழித்துரைக்கின்ற, ஒருவர் மற்றவரை குறை சொல்லுகின்ற, ஒருவர் மற்றவரை வெறுக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவானது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான், அந்த இக்கட்டான நிலையில்தான் அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்க, அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவை அவர்கள் மையப்படுத்தி நம்பிக்கையில் நிலைத்திருக்க திருத்தூதர்களும் சீடர்களும் அவர்களை உறுதிப்படுத்தினார்கள். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுத்தலாகாது என்று தெளிவாக இறைவார்த்தை உரைப்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் பலவீனங்களினால், தவறுகளினால் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லுகிற மக்களாக சில பேர் இருப்பார்கள். இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கூட பல இளைஞர்கள், இளம்பெண்கள் காதல் திருமணம் செய்து கொண்டு வேறொரு மதத்திற்கு செல்லுகிறார்கள், வேறொரு பிரிவினை சபைகளில் போய் சேர்ந்து கொள்ளுகிறார்கள், அல்லது வேறொரு முறைமையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மனம் மாறி மீண்டும் திரு அவைக்குள் வருகிற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகின்ற போது, திரு அவை அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்கிறது. அவர்களை வெறுப்பதில்லை, அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவதில்லை. மீண்டும் அவர்களை விசுவாசத்தில் புதுப்பிக்கவும் நம்பிக்கையில் நிலைநிறுத்தவும் அவர்களை தூண்டி எழுப்புகின்ற திரு அவையாக, அவர்களை புது படைப்பாக மாற்றுகின்ற திரு அவையாக, நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக அவர்களை மாற்றுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை சொல்லுகிறபடி உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் ஏற்றுக்கொண்டார். தூய ஆவியானவருடைய தூண்டுதல் இல்லாமல் அந்த மனமாற்றமோ அல்லது திருச்சபை ஏற்றுக்கொள்ளுதலோ அங்கு இருக்காது. தூய ஆவியினுடைய தூண்டுதலால் தான் அவர்கள் மீண்டும் கிறிஸ்துவில் இணைவதற்காக, திருச்சபையில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக வருகிறார்கள். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. கடவுள் எந்த விதமான வெறுப்பையோ வேறுபாட்டையோ நம்மிடத்திலே காட்டுவதில்லை. பாருங்க, இறை வார்த்தை சொல்லுகிறது, விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டி எழுப்புவேன், அதில் உள்ள கிழிச்சல்களை பழுது பார்த்து சீர்படுத்துவேன் என்கிறார் ஆண்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில நேரங்களில் நம்முடைய கூடாரம் விழுந்துவிடும், நம் குடும்பம் நிலை குலைந்து விடும். சில நேரங்களில் நம்முடைய உள்ளம் மிக பெரும் ஒரு பாதிப்பை சந்திக்கும், இழப்பை சந்திக்கும். அப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக, நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவராக, உறுதி தருகிறவராக இருக்கின்றார். ஒரு அற்புதமான உளவியல் நிகழ்வு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அட்டாச்மெண்ட் வித்தவுட் கம்பேட்டபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அதாவது, ஒரு எலி தன் காலை ஒரு தவளையோடு கட்டி கொண்டதாம். எதனால் அப்படின்னா, எலியும் தவளையும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் பிரியக்கூடாது, இணை பிரியா நண்பர்களாக இருக்க வேண்டும், எங்கே போனாலும் எதை செய்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இணைந்தே செயலாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த செயலில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இப்படியாக ஜாலியாக பல இடங்களுக்கு அவர்கள் சுற்றி வருகிறார்கள். ஒரு முறை தவளை
ஒரு கிணற்றுக்குள் குதிக்கிறது. கிணற்றுக்குள் குதித்து அது உள்ளே நீந்திக் கொண்டே போகிறது. எலியினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. தவளையால் நீருக்குள் நீந்த முடியும், ஆனால் எலியால் நீண்ட நேரம் மூச்சை அடக்கிக் கொண்டு உள்ளே நீந்த முடியாது. ஆனால் என்ன செய்வது? இரண்டும் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எலியானது மூச்சு திணறி இறந்து போகிறது. இறந்து அது மேலே மிதக்கின்ற போது அங்கு பறந்து வந்த கழுகு ஒன்று அந்த எலியை தூக்கிக் கொள்ளுகிறது. அந்த எலியை தூக்கிட்டு அது போகும்போது என்ன ஆகும்? தவளையும் அதோடு சேர்ந்து போகும். தவளையும் அதோடு சென்றதில் இரண்டுமாக இறந்து போய்விட்டது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நாம் சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள், அந்த முரண்பாடுகள் ஒன்றோடு ஒன்று பிரிப்பனவாக, விலக்குவதாக, அல்லது ஒருவர் மீது மற்றவர் பழி சுமத்துவதாக, அல்லது ஒருவர் மற்றவரை பாதிப்பதாக அது இருக்கக்கூடாது. எவரையும் பாதிப்படைய செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய கருத்துக்களோ முரண்பாடுகளோ இருக்கக்கூடாது. அது ஒரு அன்பின் கட்டளையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு தருகிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். நம் கருத்துக்கள் பிறர் மீது அன்புள்ள கருத்துக்களாக, பிறரை சரி செய்கின்ற கருத்துக்களாக, பிறர் மனதை மாற்றுகின்ற கருத்துக்களாக அமைய வேண்டுமே ஒழிய பிறர் மனதை புண்படுத்துகின்ற, காயப்படுத்துகின்ற, பிறரை நோகடிக்கின்ற செயல்களிலோ அல்லது கருத்துக்களிலோ நாம் ஈடுபடக்கூடாது. கருத்து திணிப்புகளை செய்யக்கூடாது. அது ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தி நமக்கு பல நேரங்களில் அழிவையே கொண்டு வந்துவிடும். இரண்டும் நண்பர்களாக இருப்பதில் தவறில்லை. எலியும் தவளையும் நண்பர்களாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் கயிறை கட்டிக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீயும் செய்ய வேண்டும் என்று திணிக்கின்ற போது பிரச்சனைகள் உருவாகிறது. அந்த முரண்பாடுகள் வெடிக்க ஆரம்பிக்கிறது. அது ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. எனவே என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு கட்டளையாக ஆண்டவர் தருவதை ஏற்றுக்கொள்வோம். உங்கள் முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகளில் அன்பு இருக்கட்டும். அப்பொழுது அந்த இடத்தில் உறவு மலரும், நம்பிக்கை மலரும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கும். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியின் வழியாக தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.